லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 2 ஜெர்சி ரக மாடுகள் நல்ல குவாலிட்டியான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து ஜெர்சி ரக மாடு 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல உடலமைப்பு மாட்டுக்கு முன்கணம் பின்கணம் நல்ல அகலமான பேக் வெயிட்ல இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு 15-16 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 17 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. அழகான முகலட்சணம், குட்டை மூஞ்சி, குழி நெத்தி, 2ஆம் ஈத்து நல்ல இளமையான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் இருந்து இளங்கோ என்பவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி மாட்டை எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு 2ஆம் ஈத்து மாடு. சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 17 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் அவைலபிள். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து மாடு. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. விலையும் வந்து முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க 2ஆவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து ஜெர்சி ரக மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம 2ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லலாம். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் மாடு வந்து நல்ல அழகான முகலட்சணத்தில் நல்ல ஹைட்டு வெயிட்டில் நீட்டு போக்காக இருக்கக்கூடிய தலையீத்து மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தாங்க. மாடு வந்து பார்த்தோம்னா இன்னும் 6 பல் சேரும்போதெல்லாம் நல்ல பெருவட்டான மாடாக எழுந்திரிச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு, பாலில் ஃபேட்டஸ் கண்டென்ட் இருக்கும். மாடு நல்ல நீட்டு போக்கான மாடு, ரொம்பவும் சாதுவான மாடு, சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஈத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த 2 ஈத்துக்கு 3 ஈத்துக்கு கறந்துட்டு கொடுத்தோம்னாலும் இன்னைக்கு வாங்குற விலைக்கே மாட்டை வந்து விற்க முடியும். ஈத்துக்கள் மாற மாற கறவைத்திறன் மாறுபடும். மாடும் நல்லா வளர்ந்து வரும் நல்லா பராமரிச்சோம்னா அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரியும் அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல இளம் மாட்டில் நல்ல பெரும் மாடாக வேணும், கறவைத்திறனும் ஓரளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 மாடுகளில் உங்களுக்கு பிடிச்ச மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.